வெல்கம் டு நெல்லை ரோபோட்டிக்ஸ். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த இது எப்படி எதுக்காக ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல எந்த வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஐஆர் ரிமோட் ஒர்க் ஆகுது, இந்த ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அனுப்புகிற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு டிவியில் அதுக்கேற்ற மாதிரி சேனல்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு, இந்த ரிமோட்டில் என்ன தான் ஒர்க்கிங், எதுக்காக இந்த இதில் லைட் யூஸ் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லைட் என்னென்னா ஐஆர் லைட்டு. நம்ம அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிறது படிச்சிருப்போம். அந்த அகச்சிவப்பு கதிர்கள் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் கம்யூனிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அகச்சிவப்பு கதிர்கள்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன டெமோ பார்த்துருவோம். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற டிவி ரிமோட்டில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சிக்னல் சென்ட் ஆகுது. அந்த சிக்னல் எப்படி ரிசீவ் ஆகுது, அந்த வேவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1800களில் நடந்த ஆய்வில் ஒவ்வொரு கலரில் உள்ள கதிர்களையும் தனித்தனியாக வெப்பத்தை அளவிட்டாங்க. அப்போ சிவப்பு நிற கதிர்களை தாண்டி ஒரு கதிர் இருக்கிறதையும் அது கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறதையுமே கண்டுபிடிச்சாங்க. இதுதான் அகச்சிவப்பு கதிர்கள். ஒரு மின்காந்த அலை அதுக்கு அப்புறம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட அலை நீளம் அப்படிங்கிறது 760 நேனோமீட்டர்லேருந்து 10 லட்சம் நேனோமீட்டர்ஸ் வரை இதோட அளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகச்சிவப்பு கதிர்கள், ஒவ்வொரு பொருளும் ஒரு ஆற்றலை இழக்கும் போது அதிலிருந்து கதிர்களை வெளியிடும். நம்ம பார்க்குற விசிபிள் லைட்ஸ், நம்ம கண்ணால் பார்க்குற லைட் எல்லாமே ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்க முடியாத லைட்ஸ் எல்லாமே அகச்சிவப்பு கதிர்கள் நம்ம உணர முடியும், வெப்பத்தால் உணர முடியும். இது நைட் விஷன் கேமரா நம்ம ஒரு பொருளை பார்க்குறதுக்காக யூஸ் ஆகும். இது எல்லாமே ஒரு பொருள் எவ்வளோக்கு வெப்பத்தை வெளியிடுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது அகச்சிவப்பு கதிர்கள் மூலமாக. விண்வெளியில் நம்ம ஒரு பொருளை பார்க்குறோன்னா அதோட வெளிச்சம் சுற்றி இருக்கிற எதையுமே நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ஒரு வெளிச்சம் மட்டும் தான் தெரியும். ஆனால் அகச்சிவப்பு கதிர்களை கொண்டு நம்ம பார்க்கும்போது அது தாண்டி, வெளிச்சத்தை தாண்டி உள்ள என்ன இருக்குது, அந்த பொருளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நார்மல் விசிபிள் லைட். இப்போது அகச்சிவப்பு கதிர்கள் மூலமாக, இன்ஃப்ராரெட் லைட்ஸ் மூலமாக நம்ம பார்க்குறோன்னா அதோட கிளியரிட்டி எவ்வளோக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த பார்க்கலாம். எல்லா கதிர்களை போலவுமே அகச்சிவப்பு கதிர்களுக்கும் சூரியன் தான் மூலப்பொருளாக இருக்குது. சூரியனிலிருந்து அதிகபட்சமாக வர அகச்சிவப்பு கதிர்கள் எல்லாமே பூமிக்கு வந்தடைகிறதுக்கு முன்னால் மேகங்களில் பட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பப்படுது. அதில் கொஞ்சம் அகச்சிவப்பு கதிர்கள் பூமி வளிமண்டலத்துக்கு மேலே உள்ள அடுக்கால் கவரப்பட்டு அது மொத்தமாகவே ஹீட் ஆகுது. அதுலேயும் அதிகபட்சமான கதிர்கள் ரேடியேஷனாக மறுபடியுமே விண்வெளிக்கு அனுப்பப்படுது. அதை தாண்டி மேகத்தை தாண்டி உள்ளே இறங்குற சில கதிர்கள் பூமியில் இருக்கிற பனிப்பாறைகள், அது கடல் மட்டத்தில் உள்ள ரெஃப்ளெக்ஷனால் மறுபடியும் திருப்பி அனுப்பப்படுது. அதில் கொஞ்சம் நம்ம பூமிக்கு வருது, அதுதான் பூமியை ஹீட்டாக வச்சுக்குது. அதிலிருந்தும் எமிட் ஆகிற இதில் வெளியே போகும்போது ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி தடுத்துச்சோ அதே மாதிரி மேகங்கள் தடுக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதமும் அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுகளும் இந்த ரேடியேஷன்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணுது, உள்வாங்கி கொண்டு அந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தை ஹீட் ஆகுது. இந்த ஹீட் ஆகிறது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம பூமி இன்னும் உறையாமல் அப்படி தட்பவெப்பநிலையோடு இருக்குது. இந்த தட்பவெப்பநிலைக்கு நம்ம பூமிக்கு உள்ளே வர கதிர்களும் அதிலிருந்து விலகி போகிற கதிர்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிறது, மறுபடியும் எமிட் ஆகிறது, முக்கியமாக அக்செப்ட் பண்ணுற இவை எல்லாமே கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கிறதுனால தான் பூமி அதே தட்பவெப்பநிலையில் இருக்குது. தாவரங்கள் அகச்சிவப்பு கதிர்களை உள்வாங்கிறது கிடையாது. எல்லா கதிர்களையுமே உள்வாங்கிற தாவரங்கள் பச்சை நிறத்தையுமே அகச்சிவப்பு கதிர்கள் ரெண்டையுமே மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம வீடியோஸ் எல்லாம் இதில் பார்த்தோன்னாலும் அகச்சிவப்பு கதிர்கள் இலையிலிருந்து எமிட் ஆகாது. இனிமேல் டிவி ரிமோட்டில் இருக்கிற கதிர்களை பற்றி படிப்போம். ஐஆர் ரிமோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதிலிருந்து எப்படி ஐஆர் சிக்னல்ஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்தோம். அந்த ஐஆர் சிக்னல்ஸை நம்ம கேமரா மூலமாக பார்க்க முடியும், நம்ம நேராக கண் மூலமாக பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட்டை வச்சு எல்லா டிவியுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் அவங்க ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு ரிமோட் கொடுக்குறாங்க.
என்கிட்ட இருக்கிறது இன்னும் 2 ரிமோட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த ரிமோட் எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்லையும் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களோட டிவைஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த ரிமோட்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோன்னா இதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கணுன்னா நம்மளுக்கு இதில் கொடுக்குற சிக்னல் ஐஆர் சிக்னல் நம்ம இதில் இருந்து கொடுப்போம். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிவைஸ் வேணும். எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணுன்னா டிவியில் இதோட சிக்னலை நம்மளுக்கு ரிசீவ் பண்ணதில் ஒரு டிவைஸ். அதனால தான் டிவிக்கு நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோன்னு தெரியுது. அந்த டிவைஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ ஐஆர் ரிசீவர் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐஆர் ரிசீவர். அந்த இதில் இருந்து கொடுக்குற சிக்னல் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி நம்ம என்ன சிக்னல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற டிவைஸ். அது கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு என்ன டிவைஸாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம Arduino Uno அப்படிங்கிற போர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ Arduino Unoங்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் நம்ம அனலாக் சிக்னல்ஸை ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அதில் இருந்து ஒவ்வொரு அனலைஸ் பண்ணிக்கலாம். சீரியல் மூலமாக ஒரு ப்ளூடூத்தோ எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு ஐஆர் சிக்னல்ஸை இதிலேருந்து சென்ட் பண்ணி இதில் ரிசீவ் பண்ணுறோம். அந்த சிக்னல் என்னங்கிறத இதில் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்னலோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா தான் அந்த சிக்னலை நம்ம வேறு ஏதாவது யூஸுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதோட சிக்னலை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஐஆர் ரிசீவரோட பின்ஸை நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது அவுட்புட். நம்மளுக்கு தேவையான சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அதோட டேட்டாவை சென்ட் பண்ணுற பின் இது டேட்டா பின். ரெண்டாவது இருக்கிறது கிரவுண்டிங் நெகட்டிவ். அதுக்கப்புறம் இருக்கிறது விசிசி பாசிட்டிவ். இதுக்கு நம்ம கொடுக்குற பவர் சப்ளை 5 வோல்ட். ஸோ இதோட கனெக்ஷன்ஸை இதில் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற ஒயர் ரெட் கலர் ஒயர் 5 வோல்ட் பவர் சப்ளை. அதுக்கப்புறம் இருக்கிறது கிரவுண்டிங். அதுக்கப்புறம் இருக்கிறது டேட்டா ஒயரை 4வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம Arduinoக்கு எப்படி கோடிங் கொடுக்கலாம், அந்த ப்ரோக்ராமை இதில் எப்படி அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் ஒவ்வொரு கோடிங்க்கான வேல்யூஸு என்னெல்லாம் எதுக்காக அந்த கோடிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையுமே இனிமேல் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இதில் ஒரு நியூ ஃபைலாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் Arduinoவில். இதில் ஒரு ஹெடர் ஃபைல் கொடுக்குறேன். இந்த ஹெடர் ஃபைல் எதுக்குன்னா நம்ம ஐஆர் ரிசீவர் வச்சுருக்கோம். அந்த ரிசீவருக்கு ஸ்டாண்டர்டாக இப்படி ரிசீவருக்கான பின் எப்படி சென்சாரை ரீட் பண்ணுறதுக்கான பின் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு தனித்தனி கோடிங்ஸும் அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஐஆர் ரிசீவர் பின்னை எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் Arduinoவில் 4வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 4வது பின்னை அதில் கொடுத்துருக்குறேன். மிச்சம் இப்போ வர லைன் எல்லாமே அதில் ஹெடர் ஃபைலில் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறது. ஐஆர் ரிசீவரில் ஐஆர் சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு இது. இப்போ ரிசீவர் பின் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ரிசீவர் பின்னில் ஆல்ரெடி 4வது நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ 4வது நம்பர் இதில் அதுவே ரீப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ரிசல்ட்டை அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது ஐஆர் ரிசீவரில் நம்ம கொடுக்குறது எல்லாமே பைனரி சிக்னலாக வந்துட்ருக்கோம். ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் அந்த எல்லாத்தையுமே ரிசல்ட்டை டீகோட் பண்ணி நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு நம்பராக ஒரு டெசிமலில் கொடுத்துருந்தோன்னா நம்ம நார்மலாக 1000 அப்படியே சொல்கிற மாதிரி 100 1000ன்னு சொல்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்துடும். அதுக்காக நம்ம ரிசல்ட்டை டீகோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ நான் டைப் பண்ணிகிட்ருக்கிறது செட்டப் ஃபைல். இது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ஒரு தடவை நம்மளோட மொத்தமாக சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். இப்போது சீரியலில் கொடுத்துருக்கேன், சீரியலில் ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன். அதுக்கடுத்து ஐஆர் ரிசீவருக்கு எனேபிள் பண்ணி விட்றேன், ரிசீவர் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிட்டு. இதில் கேபிட்டலில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன், அந்த இது ரீட் ஆகலை. ஸோ மைன்யூட்டாக அதில் என்ன கேபிட்டலோ அந்த இதை கேபிட்டலில் போடணும், ஸ்மாலில் உள்ளதை ஸ்மாலில் போடணும். அப்போ தான் இருக்கும், இல்லைனா எரரில் விழும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாய்டு லூப்புக்கு போவோம். இந்த வாய்டு லூப் என்ன ஃபங்க்ஷன் அப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோன்னா அதில் ஒரு செட்டப் ஃபைல் ஒரு தடவை மட்டும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சென்சார் வச்சுருக்கோன்னா அந்த சென்சாரில் இருந்து அவுட்புட் கண்டினியூவாக நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னா அந்த டைமில் நம்ம வாய்டு லூப் யூஸ் பண்ணுவோம். வாய்டு லூப்புக்குள்ளே போடுறது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை ரன் ஆகி முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே தொடங்கும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து தொடங்குறதுன்னது அது வாய்டு செட்டப் அந்த ஃபைலுக்கெலாம் போகாது. லாஸ்ட் நம்ம லூப்னு என்ன போட்டிருக்கோமோ அது மட்டும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இஃப் கண்டிஷனுக்கு போகிறோம்.
ஸோ இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, நான் என்ன கொடுக்குறேன்னா, நம்ம லைட்டில் ஆல்ரெடி ரொம்ப சிக்னல்ஸ் இருக்குது, ஐஆர் சிக்னல்ஸ் சன்லைட்டில் இருந்தே இருக்குது. ஸோ அது எல்லா ரேஞ்சிலையுமே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுற ரேஞ்சு, அதாவது நம்மளோட டிவி ரிமோட்டில் வச்சுருக்கோன்னா அந்த ரிமோட்டில் இருந்து வர சிக்னல் அதே மாதிரி கரெக்டான ஒரு என்கோட் பண்ணி எடுக்க முடியும் மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ள ஒரு சிக்னல் இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு அவுட்புட் வரணும். அந்த மாதிரி உள்ள இதை கொடுக்குறேன் இஃப் கண்டிஷனில். இந்த சிக்னலை நம்மளால் டீகோட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மட்டும் சீரியலில் இந்த ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். எனக்கு என்ன மெசேஜ்னால், அந்த நம்மளுக்கு என்ன சிக்னல் ரிசீவ் ஆகிருக்கோ அந்த சிக்னலே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி டீகோட் பண்ணிவிட்டு இருக்கிற வேல்யூ ரிசல்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்டை நான் அப்படி பிரிண்ட் பண்ணுறேன். 0s and 1s இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்க 0லேருந்து 10 வரை உள்ள 9 வரை உள்ள நம்பர்ஸ் டெசிமல்ஸ், அந்த இதனால் டெசிமல்ஸையே கொடுக்குறேன். எப்படின்னா ஒரு வேல்யூ வந்திருக்குன்னா 1 0 2 அப்படி வந்துருச்சுன்னா 102 அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் இதில் டெசிமலில் போட்டிருக்கேன். ஆனால் மிஷின் லாங்குவேஜில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெக்ஸா டெசிமலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெக்ஸா டெசிமலாக எப்படி வரும் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம ஹெக்ஸா டெசிமலுக்கும் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் டெசிமல் ஹெக்ஸா டெசிமல் அந்த ஹெச்இஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது அந்த வேல்யூவை ஹெக்ஸா டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணும்போது அந்த இதோட வேல்யூ கன்வெர்ட் ஆகிரும். இப்போ 2 சிக்னல் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன், டெசிமல்லையும் ஹெக்ஸா டெசிமல்லையும். ரெண்டுக்குமே ஒரு செகண்டுக்கு கேப் கொடுத்துக்கலாம். ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகி அதை டெசிமலில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டிலே எடுத்து அதுக்கப்புறம் ஹெக்ஸா டெசிமல் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு நியூ லைனை ஒன்று கொடுத்தேன், அந்த இது நம்மளுக்கு தேவையில்லை, அதை தூக்கி விட்டுடலாம். அப்படின்னா டிலே இருக்கிறதுனால இது வேண்டாம். ஓகே, நம்மளோட கோடிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இருக்கிறதுனா இந்த சிக்னல் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ரன் ஆகணும். ஐஆரில் ஒரு தடவை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரெண்டாவது தடவை பட்டன் அமுக்கும்போது கண்டினியூ வரணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இதே ப்ராசஸ் கொடுக்குறதுக்கு ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு கோடிங் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் செட்டப். ஒருக்கா எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு லைப்ரரி ஃபைலில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஹெடர் ஃபைல் irremote.h. அதுக்கப்புறம் ரிசீவர் பின் கொடுத்துருக்கோம். 4வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டு தான். ஓகே, அதுக்கப்புறம் ரிசீவர் பின்னை கொடுத்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அந்த இதில் ஐஆர் ரிசீவரில். ஓகே, அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட்டை நம்ம டீகோட் பண்ண கொடுக்குறோம். சீரியலை பிகின் பண்ணியாச்சு. ஸோ சீரியல் மானிட்டரில் நம்ம என்ன நடக்குது போர்டில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சீரியல் மானிட்டருக்கான கீ நம்ம ரைட் சைட் கார்னரில் இருக்குது, அந்த ஏரோவுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு, நம்மளுக்கான கோடிங்கை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் செக் பண்ணுவோம். ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு சிக்னல் ரிசீவ் ஆகுது. எல்லா பின்ஸுக்குமே ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி இருக்குது, எதுவுமே ஒரே இது மறுபடியும் வரல. ஸோ இதனால தான் ஒவ்வொன்றுமே தனித்தனி சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் ஆச்சுன்னா நம்ம டிவியில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேலை செய்யுது. ஒரு இது சேனலை சேஞ்ச் பண்ணுது, இன்னொன்று வால்யூம் கூட்டுது, ஒரு இது இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இதை கால் பண்ணுறது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம் ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோம்
பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ கமெண்ட் இருந்துச்சுன்னா மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது க்ரியேட்டிவாக பார்ப்போம். நீங்களும் க்ரியேட்டிவாக இருங்க, ஏதாவது கற்றுக்கோங்க. ப்ராக்டிக்கலாகவே எல்லாத்தையுமே கற்றுக்குவோம்.